19வது செயற்குழு பொதுக்குழுல கலந்து கொள்வதற்காக தர்மபுரி மாவட்டத்துல இன்னைக்கு நாங்க சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில நாங்க பிறந்த பூமியான வேலூர் மாவட்டத்துல முத்துமாரி அம்மனுடைய கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. பல ஆண்டுகளா இங்க வரணும்னு ஒரு பிரார்த்தனை இருந்தது. இன்றைக்குதான் அதற்கான எனக்கு அம்மனுடைய அருள் கிடைச்சு இன்னைக்கு வந்திருக்கேன். இங்க கழகத்தினரையும் உங்க அத்தனை பேரையுமே சந்திச்சதுல மகிழ்ச்சி. எனவே நாளை செயற்குழு பொதுக்குழுவில நிறைய அறிவிப்புகள் இருக்க போகிறது. எனவே பத்திரிகையாளர்கள் நீங்களும் விருப்பப்பட்டா கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல மேடம் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வராரு, அழைப்பு இருக்குங்களா? இல்லைங்க, எங்களுக்கு எந்த அழைப்பும் இல்லைங்க. நாங்க செயற்குழு பொதுக்குழு நாளைக்கு முடிச்சுட்டு சென்னைக்கு நாளைக்கு செல்கிறோம். சரிங்க, வேறங்க? அதிமுக பாஜக நாளைக்கு செயற்குழு பொதுக்குழுல நிறைய அறிவிப்புகள் உங்களுக்கு வரப்போகிறது. முக்கிய பதவிகள், தீர்மானங்கள், கழகத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்று நிறைய உங்களுக்கு நாங்க தெரிவிக்க இருக்கிறோம். எனவே நாளை காலை வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருக்கணும். நாளை காலை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் அறிவிப்போம் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்றோம். கேப்டன் ரிஷிவந்தியன் தொகுதியில திமுகவினர் நடத்தின கூட்டத்துல அவர் பீர் பாட்டிலுடன் இப்ப டாஸ்மாக படிப்படியா குறைக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய நிகழ்ச்சியிலே பீர் பாட்டில் வச்சு எல்லாருக்கும் இது நம்ம என்ன சொல்லணும்ன்றது தெரியல. பத்திரிகையாளர்களாக உங்களுக்கே தெரியும், ஒரு அரசியல் கட்சியில இருப்பவர்கள், அது முக்கிய பதவியில இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு நல்ல உதாரணமா இருக்கும். ஏன் அந்த மாதிரி செய்தார்கள் அப்படின்றத ரிஷிவந்தியம் தொகுதியில இருக்கின்ற எம்எல்ஏ அவர்கள், கார்த்திக், அவர் பேர் என்ன ஏதோ சொல்லுவாங்க அவர் பேரு, அவரையே நீங்க போய் கேட்கணும் ஏன் இந்த மாதிரி செய்தாங்க அப்படின்னு. பட் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை செய்வது யாராக இருந்தாலும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.